அந்த உயிரே போகுது இந்த இந்த அரசியலால் அப்படிங்கிறப்ப அந்த வலி தலைவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். சார் தான் அங்கங்கே அட்டாக் பண்ணாலுமே, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாலுமே, இவர் இந்த நேரத்தில் அதுக்கான பேச்சு கிடையாது. இதை நம்ம இனிஷியேட் பண்ணக்கூடாது. அவரோட பேச்சு முழுக்க முழுக்க ஓட் பேங்கை தாண்டி ஒரு மனிதத்தன்மையான பேச்சா எனக்கு தெரியும். உயிரை இழந்து இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் எந்த மனநிலையில் இருப்பார் என்று நமக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம், அவர் வரல பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கும் ஓட் பேங்க் இருக்குது. இழந்து போன உயிர்களை வச்சு அரசியல் பண்ணுற கேவலமான விஷயத்தை அவங்க பண்ணலாம். மொத்தம் இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ண போறாரு அடுத்துன்னு. சப்போர்ட்டோட அவர் ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லது. சப்போர்ட் இல்லாமல் இயங்கினார்னா அந்த ரீஸ்டார்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு தடவை தப்பு நடந்திருக்கலாம், ஆனால் அந்த ரீஸ்டார்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்கணும். அந்த ரீஸ்டார்ட்டையும் தப்பாக பண்ணார்னா வெற்றி நோக்கி நகர்றப்ப அவங்க எதிர்க்கிற கட்சி ஆளுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க எல்லா வகையிலையும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறப்ப இந்த சமரசங்கள் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். வெற்றியை அடைஞ்சிட்டு நம்ம பேசி சமரசம் பண்ணிக்கலாங்கிறது ஒரு ஐடியா. அது சார் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்து அன்னைக்கு நைட்டு முழுக்கவே விஜய் அவர்களுக்கு எதிரான ஒரு பயங்கரமான வேவ் இருந்ததை நம்ம பார்த்தோம். மறுநாள் எல்லா பொலிட்டிஷியன்ஸும் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது நியூட்ரலானது மாதிரி இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது இபிஎஸ் அவர்களோட ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் கம்ப்ளீட்டாக ப்ளேம் பண்ணாமல் அந்த பிரச்சனையை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணி பேசிய மாதிரி இருந்துச்சு. இபிஎஸ் அவர்களோட பேச்சு அதை எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப பக்குவப்பட்ட பேச்சாக தாங்க இருக்குது. ஏன்னா அவங்க அரசியலில் இருந்து ஊர்னவங்கள அவங்களுக்கு தெரியும். எல்லா பக்குவப்பட்ட அரசியலாக சொல்கிற ஒரே வார்த்தை என்னவா இருக்குன்னா, இது ஒரு விபத்து. விபத்து தான் நம்புறோம், இது விபத்து. ஏன்னா பிளான் பண்ணி இதை யாரும் பண்ணல. பண்ணுறது நான் சொன்ன மாதிரி பண்ணுற அளவுக்கு மனசாட்சி இல்லாதவங்க யாரும் கிடையாது. இதை வச்சு ஓட் பேங்க் மாற்றுறதுக்கான மனித மிருகங்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அதை தான் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கட்சி நபர்கள் பொறுப்பாக நடந்துக்கணும், இதை டோட்டல் டம்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அது விரல் காட்டுறது ஈஸி, இவர் தான் காரணம்னு கை காட்டுறது ஈஸி. அது வேல்யூவாகவும் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த நேரத்தில். ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை பண்ணலை அவர். அதுக்கான ஏன்னா அவருக்கான ப்ராக்டிக்கல் ஐடியாலஜி தெரியுது. இப்போ இதான் அரசியல். ஈவன் சார் தான் அங்கங்கே அட்டாக் பண்ணாலுமே, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாலுமே, இவர் இந்த நேரத்தில் அதுக்கான பேச்சு கிடையாது. இதை நம்ம இனிஷியேட் பண்ணக்கூடாது. அவரோட பேச்சு முழுக்க முழுக்க ஓட் பேங்கை தாண்டி ஒரு மனிதத்தன்மையான பேச்சா எனக்கு தெரியுது. ஓகே எஸ். ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா விஜய் அவர்கள் அதிமுக விமர்சிச்சிருக்காரு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்போ யார் கையில் இருக்கு பாருங்கன்னு சொன்னதா இருக்கட்டும், பொருந்தா கூட்டணின்னு சொன்னதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் முன் வச்சுமே அதெல்லாம் எடுத்துக்காம ஒரு பண்பட்ட தலைவராக பேசியிருக்காங்க. அந்த அப்ரோச் தான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. எஸ் ஆமாம். ஏன்னா அவரோட குணமே அதுவாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. அவரோட அரசியல் பேச்சு எதுவாக இருக்கட்டும், ஈவன் அவருக்கு அப்போஸ் இருக்க பார்ட்டி வந்து ரொம்ப ஹார்டாக அவரை ஹிட் பண்ணாலும், அவரோட தோற்றத்தை, அவரோட சிரிப்பை பல இடங்களில் மோசமாக பேசினாலுமே அவர் அதில் அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. ஏன்னா அவரோட குணம் அதுவாக இருக்குது. என்னோட அரசியல் மக்களுக்கானது. உங்களை அடித்து காலி பண்ணுறது கிடையாது, உங்களை அசிங்கமாக திட்டது கிடையாது. அது எல்லாராலையும் பண்ண முடியும். நான் பல இன்டர்வியூவில் சொல்கிறது தான், அரசியல்வாதிகள் ஏன் மேலே இருக்காங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம ஏன் கொடுத்து நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்கள் எல்லாரோட நீங்கள் பக்குவப்பட்டவங்க. குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் இருக்கானா, நீங்கள் எல்லாரும் பக்குவப்பட்டவங்க, பிரச்சனையை நல்லா ஹேண்டில் பண்ணுவோம், அதனால உனக்கு பொறுப்புங்கிற மாதிரி. எங்கள் எல்லாரையும் நாட்டாளனா நீ அதை விட ஒரு பக்குவப்பட்ட நபராக இருக்கணும். எப்போவுமே எல்லாரையும் எமோஷனலாக பேசிட முடியும்ல. ஸோ அதை தாண்டி நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கு பொறுப்பான ஆளுன்னு. ஸோ அந்த வகையில் கம்பேரிட்டிவ்லி விஜய் சாரை விட இபிஎஸ் சார் வந்து ரொம்ப ஒரு பொறுப்பாக தான் நடந்திருக்காரு. இந்த சிச்சுவேஷன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகே. ஏன்னா எல்லாருமே விஜய் ஏன் வந்து பார்க்கலங்கிற கேள்வி முன் வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு ரிப்போர்ட்டருமே அதை கேட்கும்போது அவர் என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்காரு தெரியல, அவரை நம்ம போட்டு ப்ரெஷர் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? உறுதியாக அதான் ரியாலிட்டி. ஏன்னா இந்த இடத்துல விஜயோட மனநிலையை யோசிச்சு பேசுற அளவுக்கு ஒரு பக்கம் இருக்கே அவருக்குன்னு சொல்லி அதுதான் விஷயம். ஏன்னா ஒரு அரசியல் தலைவரா எப்படி பார்த்தாலும் ஒரு கட்சியில இப்போ முன்னாடி காலங்கள்லாம் தீ குளிச்சுட்டு இருப்பாங்க, முன்னாடிலாம் சாதாரண டீ சாப்பிட்ற மாதிரி குளிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பெயின் எல்லாருக்கும் தெரியும்ல. எப்படி பார்த்தாலும் நம்ம கட்சிக்காக, நம்ம கொள்கைக்காக ட்ரிகராகி ஒருத்தன் உயிரை விட்டுருக்கானே அப்படிங்கிற வலி கட்சி தலைவருக்கு இருக்கும், பயங்கரமா இருக்கும். மற்ற எல்லாரோட அவங்களுக்கு இருக்கும். ஓட்டுங்கிறத தாண்டி அந்த உயிர் போச்சு இல்லை, வாழ தானே பிறந்துச்சு, அதுக்கான அரசியல் தானே சேர்ந்து அந்த கட்சி பண்ணுது. அந்த உயிரே போகுது இந்த அரசியலால் அப்படிங்கிறப்ப அந்த வழி தலைவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், கரண்ட்ல அப்போ இருக்க தலைவருக்கு. ஸோ அந்த வழி அவர் கம்பேர் பண்ணி பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய் சாருக்கு வந்து புதுசாக கட்சிக்கு அரசியலுக்கு வராருங்கிறப்ப அந்த பெயின் பயங்கரமாக இருக்கும். அது இந்த அவர் பாயிண்ட் ஆஃப்ல சொல்கிறேன், இந்த பையனை ஹேண்டில் பண்ண தெரியல, பெயினில் இருப்பார். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவரை அப்படிங்கிற மோடில் ட்ரீட் பண்ணியிருக்காப்புல. அதான் கரெக்ட். ஏன்னா ஈஸியாக சொல்லியிருக்கலாமே, ஏன் வராமல் இருக்காரு, வரணும் இல்லை, வந்து மக்களை பார்க்கலாம் சொல்லியிருந்தாலே அது ஒரு கெயின் தானே, அது கைண்ட் ஆஃப் கெயின் தானே. ஆனால் அவர் அதை பேசலை. நாங்கள் வந்து நிற்கிறோம், அவர் வரல பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கும் ஓட் பேங்க் இருக்குது, வருவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் இழந்து போன உயிர்களை வச்சு அரசியல் பண்ணுற கேவலமான விஷயத்தை அவங்க பண்ணல. இப்போ அதேமாதிரி மற்ற அரசியல் தலைவர்களுமே நிறைய பேர் போயிருக்காங்க. சீமான், டிடி விஜயன், பாஜக இருந்துமே நிர்மலா சீதாராமன், நிலைமை போயிருக்காங்க விஷயங்கள் பார்க்குறோம். அது அந்த அடிப்படையில் என்ன விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கட்சி தலைவர்கள் எல்லாருமே வரது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில் தான் எல்லாரும் இந்த இடத்துக்கு வராங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? உறுதியா அதுதான். ஏன்னா இப்போ விஜய் சார் குறை சொல்லி இங்கே எதுவும் மாற்ற முடியாது. ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய கேஎஸ் நடந்துமே நம்ம சொல்கிற ஒரு விஷயம், லேட்டாக வந்த விஷயத்த அதுவும் ஒரு காரணம், அதுதான் காரணம்னு சொல்லலை, அதுவும் ஒரு காரணம். ஆனால் அந்த காரணத்தை ஸ்கிப் பண்ணி போகிறாங்க அவரோட ஃபாலோவர்ஸ். வி ஸ்டாண்ட் வித் விஜய் என்னாகுது நமக்கு புரியுது, நம்மளும் ஸ்டாண்டு தான், அப்படிலாம் ஒதுக்கிட முடியாது, எப்படி பார்த்தாலும் நம்ம ஹீரோ அவர். ஆனால் அதை தாண்டி குறை இருக்கிறத அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. அதே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா,
வந்து சப்போர்ட் பண்ணுற நபர்களும் சரி முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டை எதிர்த்தா போதும், இந்த சைடு விஜய் சைடு நிற்போம் அப்படிங்கிறது தான். முழுக்க அவர் பாவம், அவருக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறது எதை காட்டுது அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்ப்பு, இந்த சைடு இந்த ஓட் பேங்க் சப்போர்ட் இருக்குல்ல, பசங்க சப்போர்ட் இருக்குல்ல. ஏன்னா எப்படி பார்த்தாலும் பசங்க யோசிப்பாங்க, அப்போ அந்த கட்சியில் வந்து நின்னாங்கடா, நம்ம மன்னனுக்காக சப்போர்ட்டாக பேசினாங்கடா அப்படிங்கிற மோடில் தான் டீல் பண்ணுறாங்க. இதுவும் பாலிடிக்ஸ் தான். இப்போ இதை சுற்றி வேறு சில விஷயங்களும் பேசப்படுது. இபிஎஸ் அவர்கள் இவ்வளோ தூரம் விஜய் மேலே சாஃப்ட் கார்னர் இருக்காருங்கிறப்ப கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய்மே இப்போ ரொம்ப லோ ஆயிருக்காரு, அவரோட பொலிட்டிக்கல் இம்பாக்ட்டுமே ரொம்ப அடி வாங்கியிருக்கு, நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் ஆயிருக்கிறப்போ அவருக்குமே ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. திரும்பவும் தனியாக நின்று போகிறது வந்து ரிஸ்க்காக இருக்குமோன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நேரம் வந்துருப்பாரு. ஸோ கூட்டணிங்கிற விஷயத்தை விஜய் திரும்ப ரீகன்சிடர் பண்ணுவாருன்ற விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு பண்ணால் நல்லது, அவர் கட்சிக்கு நல்லது, அவங்க தொண்டர்களுக்கு நல்லது, அவங்க உயிர்கள் பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இனி வரப்போ 8 மாதத்துக்குள்ளே இவங்க பண்பட மாட்டாங்க, மேல் இன்னும் ட்ரிகர் தான் ஆவாங்க. இப்போ இந்த சம்பவத்தை இனிஷியேட்டாக வச்சுட்டு இன்னும் அக்ரெசிவாக சேருவாங்க. நம்ம தலைவர் வந்து செருப்பெல்லாம் எறிகிறாங்க, இந்த மாதிரி சம்பவம் நடந்து போச்சு, நீ நம்ம தான் பாதுகாக்கணும்ட்டு அவனுக்கு கூட்டம் தான் ஃபுல்லாகவே இருக்கும், அந்த மோடில் இருப்பாங்க. ஸோ இந்த நபரில் இந்த பசங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு கட்சியோட சப்போர்ட் வேணும், அரசியல் தெரிந்த கட்சியோட சப்போர்ட் வேணும். கண்டிப்பாக இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, கன்சிடர் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. அப்போ தான் சரியாக வரும். ஓகே. ஆனால் அங்கே பாஜக இருக்கிறதுனால அவர் ஆல்ரெடி பாஜக கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, விமர்சனம் இருக்குது. ஆமாம், அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போவாரா அல்லது அதிமுக பாஜக கூட்டணி விலகி அதில் போய் ஒரு ஜாயின் பண்ண வராங்கிற கேள்வியும் வருதுல்ல? எஸ், எனக்கு தெரிஞ்சு பிஜேபி அந்த அந்த பேர் வந்து மிஸ் ஆகாது. ஏன்னா அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆனது, அந்த மோடில் தான் இப்போ மீட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கு, கொடிகள் மிஸ்ஸிங்கில் தான் நிற்கிது, நம்ம அதை பார்க்குறோம். அதை தாண்டி ஆனால் அது இருந்தால் ஆட் ஆக மாட்டார், அது நல்லா தெரியும். ஏன்னா பிஜேபி கொள்கை எதிரின் டாப்பில் டோட்டலாக. ஸோ அப்படி இருக்கப்போ ஆட் ஆக முடியாது. ஸ்டில் ஏதோ சம்ஹவ் லீஸ்ட் பாசிபிலிட்டிஸ் வச்சு அரசியல் தெரிந்த தலைவரோட சேர்ந்து இயங்கினார்னா இந்த கட்சி டிவிக்கில் உள்ள அந்த குட்டி குட்டி பசங்க இருக்காங்களா, அவங்களோட உயிர்கள் இந்த வர 8 மாதத்தில் பாதுகாக்கப்படும். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கூட்டணிக்கு போகிறாருன்ற பட்சத்தில் டிவி கேக்கு இவ்வளவு சாதகமான விஷயங்கள் இருக்குன்னு. விஜய் வர்றதுனால அதிமுகவுக்கு அல்லது அந்த என்டிஏ கூட்டணிக்கு என்ன மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு? பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க. க்ரௌடு சேர்ந்துரும், பசங்க ஓட் பண்ணிடுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்கள், இப்போ லோக்கலில் வந்து அந்த பசங்களுக்கு வந்து விஜய் சாரை பார்க்குறாங்க, ஓட் பண்ணலாங்கிறன்னு தெரியும். ஆனால் ஓட் பேங்க் உள்ள அந்த ஓட் பூத்தில் உள்ள பாலிசிலாம் அந்த பசங்களுக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறேன், கண்டிப்பாக தெரியாது. ஸோ அப்போ ஒரு பலம் வாய்ந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறப்ப அங்கே இருக்க அந்த பெரிய தலைகள் இருக்கும்ல, டீல் பண்ண தலைகள், அவங்க கூட சேர்ந்து கைடன்ஸில் ஒரு செட் ஆஃப் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், ஈஸியாக ப்ராசஸ் நடக்கும். இந்த பசங்களை வச்சு ஓட் பூத்தில் மேன் பவர் ஆட் பண்ண முடியாது. வேறு மோடில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க, ஓட்டு ஆகுதா இல்லையா கவுண்ட் ஆகுதுலன்னு பார்க்க மாட்டானுங்க, டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க. ஸோ அந்த சப்போர்ட் நடக்கும். ஒரு என்ன சொல்கிறது, இந்த பசங்க வேகமான பசங்க, கைண்ட் ஆஃப் ஜாம்பிஸ் தானே, விளையாட்டுக்குனால அதான உண்மை. ஜாம்பிஸ்னா சொன்ன வேலையை செய்வாங்க, ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ கட்சிகள் சேர்றப்ப இந்த பசங்க வேலை செய்கிற பசங்களாக இருப்பாங்க, அரசியலும் கற்றுக்குவாங்க. அது நல்ல அரசியலாக கெட்ட அரசியலாக நமக்கு தெரியல. ஸ்டில் ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் சமூகம் ஏதோ பண்படுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 பார்ட்டிக்குமே ஒரு வின் சுச்சுவேஷன் மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் ஸ்டில் விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவரை வந்து RSS இயக்குது, பாஜக இயக்குதுன்னு விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. இன்னி வரைக்கும் பிஜேபியோட டீம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவர் என்னதான் அது மறுத்தாலுமே சொல்லிட்டு இருக்காங்க பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸோட ஒரு கூட்டணிக்குள்ளே போகிறப்போ வந்து அந்த விமர்சனங்கள் வலுப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமே? கண்டிப்பாக வலுப்படுங்க. ஆனால் அதை தாண்டி எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், இந்த இழப்பப்போ எனக்கு யார் கூட நின்னான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்போ அந்த கான்ஸ்பிரசி தியரிலாம் பேசலாம், இதுக்கு காரணம் யாருங்கிற கோவம் அவருக்கு கண்டிப்பாக வரும்ல. ஏன்னா இப்போ ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போவேனா தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ தமிழ் தேசியம் திராவிடம்னு. ஸோ அதில் இப்போ சீமான் சார் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டாக பேசியிருக்காரு, என் தம்பிக்கு இதுதான் ரீசெண்டாக ரொம்ப கடுமையாக எதிர்த்துட்டு இருந்தாரு. எஸ், ஆமாம். இந்த சிக்கலுங்கிறப்ப நாங்கள் வந்து நிற்போம், இப்படி பார்த்தா தமிழ் பையங்கிற மோடு ஒன்று இருக்குல்ல. ஆனால் இப்போ அந்த கான்ஸ்பிரசி தியரி எப்படி பார்த்தா யாரால இந்த சம்பவம் நினச்சிக்கிற ஒரு டவுட் வருது இல்லை, சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ அவர் யோசிச்சு பார்க்கணும், யார் சப்போர்ட் நிற்கிறாங்க, யார் எதிர்க்கிறாங்க நம்மளை அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து ஒரு ஐடியாவுக்கு வந்தாருன்னா அவரோட ஃபியூச்சருக்கு நல்லது, அவங்க ஃபேன்ஸுக்கும் நல்லது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியான ஒரு கூட்டணி அமையும் போது வந்து தமிழ்நாடு இந்த வரப்போகிற எலெக்ஷனில் ஒரு முக்கியமான இம்பாக்ட்ஃபுல்லான விஷயமா அது இருக்கும்ல, உறுதியாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏன்னா ஆக்சுவலாக அவர் கூட்டணி செய்கிறதுக்கான ஒரு இனிஷியேட் மாதிரி தான் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கணும். அப்படி ஆக்சுவலாக பார்க்கக்கூடாது, ஆனால் அதுக்கான ஆரம்ப புள்ளியாக தான் பார்க்கணும். ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறோம், எல்லாரும் சொல்லிட்டு தாங்க அரசியல் தெரியலன்னு, அதுக்கான விளைவாக உயிர் போச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் இதை பண்ணால் கண்டிப்பாக ரிஸ்க்கு. ஏன்னா அவரை நம்புறதோட அந்த பசங்களை நம்ப முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. இந்த பசங்களை வச்சுட்டு நம்ம அரசியல் பண்ண முடியாதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஒரு தலைமை உள்ள ஒரு அரசியல் அனுபவம் உள்ள டீமோட சேர்ந்தாருன்னா சரிபட்டு வரும். இல்லாட்டி இது ஒரு விளையாட்டாக தான் மாறும், வச்சு இன்னும் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். ஓகே. இப்போ விஜய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகிற ஒரு சினாரியோ யோசிச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே அந்த என்டிஏ கூட்டணின்றதுலேருந்து சின்ன விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம் கூட்டணிக்குள்ள சில சிக்கல்கள் இருக்கதா சொல்கிறாங்க, இபிஎஸ் தலைமைக்கு விமர்சனங்கள் இருக்கதா சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை விஜய் உள்ள வரான்ற பட்சத்தில் விஜய் பிஜேபிக்குள்ளே செட் ஆகாதுன்ற ஒரு சினாரியோ இருக்கும். ஸோ ஏற்கனவே அங்கே கூட்டணிக்குள்ள குழப்பங்கள் இருக்குது, விஜய் வந்தாருன்னா நிறைய குழப்பங்கள் வந்துருமோ, அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இபிஎஸ் அவர்களுக்கு இருக்குமான்ற கேள்வி வருது இல்லை? எஸ், கண்டிப்பாக வருது. அதை மேனேஜ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா வெற்றி நோக்கி நகர்றப்ப
அவங்க எதிர்க்கிற கட்சி ஆளுங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்க எல்லா வகையிலும் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறப்ப இந்த சமரசங்கள் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும். வெற்றியை அடைஞ்சிட்டு நம்ம பேசி சமரசம் பண்ணிக்கலாங்கிறது ஒரு ஐடியா. அது சார் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. மீன்ஸ் விஜய் சார் வந்தாருன்னா, டீலுக்கு வந்தாருன்னா அதை இனிஷியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெற்றியை கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுல்ல. ஓகே, ஆட்சி மாற்றம் தான் ஒரே குறிக்கோள். ஆமாம், அதுக்கு இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறீங்க. நீ உங்கள் ஈகோக்கு அடிச்சுக்கிறீங்களா? உங்கள் ஈகோ அடிச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மக்கள் மேலே ஆர்வமா? பேசிக் என்ன நமக்கு புரியுது இல்லை, ஜெயிக்கணும், அதுக்கான ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக காம்ப்ரமைஸ் ஆகிக்குவாங்க. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இதுக்கு முன்னாடி விஜய் ஏடிஎம்கே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தப்ப கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலே கேட்டதாகவும் துணை முதலமைச்சர் போஸ்டிங் கேட்டதாகவும்லாம் ஒரு டாக் இருக்குது. ஒரு இப்போ போராடுற பட்சத்தில் வந்து சீட் ஷேரிங்க்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? என்ன கொடுக்குறாங்களோ அதை அக்காமடேட் பண்ணி போய்க்கலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு விஜய் வர வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்றப்போ இருக்குது, பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஏன்னா இயங்கணும்னு எடுத்துட்டு 8 மாதம் இயங்கணும்ல. ஏன்னா லிட்டரலி இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தனித்து விடப்பட்டுட்டார் அரசியலில். என்னதான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாலும் அந்த சப்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க இயங்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கொள்கையை வச்சு மீட்டிங் போயிடுவாங்க. சார் இப்போ அடுத்து எப்போ வெளில வர போகிறாரு, கமான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஹேட்ரட் தான், ஹேட்ரட் இருக்குது, பாசிட்டிவ்னஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஹிடன் லேயரில் பயங்கர ஹேட்ரட் இருக்குது. மொத்த இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறாரு அடுத்துன்னு. ஸோ அப்போ இதுக்கு சப்போர்ட் தேவைப்படும். சப்போர்ட்டோட அவர் ஸ்டார்ட் பண்ணால் தான் நல்லது. சப்போர்ட் இல்லாமல் இயங்கினார்னா அந்த ரீஸ்டார்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, ஒரு தடவை தப்பு நடந்திருக்கலாம், ஆனால் அந்த ரீஸ்டார்ட்டுங்கிறது கரெக்டாக இருக்கணும். அந்த ரீஸ்டார்ட்டையும் தப்பாக பண்ணார்னா ரொம்ப சிக்கலாயிரும். ஸோ அவருக்கு ஒரு கைடன்ஸோடு இயங்குறது அவரோட ஃபியூச்சருக்கே நல்லது. நிச்சயமா நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.